16 வயது நிலை திரைப்படத்துல ரஜினி, கமல் இவங்களை ரசிச்சதை விட வெட்னரி டாக்டரா நடிச்ச சத்யஜித் அவர்களை ரசிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுலயும் குறிப்பா நான் லைக் பண்ணது உன்னை இல்ல, அந்த 16 வயச அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டைலாக் அந்த காலத்து இளசுகளுக்கு ஒரு வைரல் கண்டென்ட்டா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு டைலாக் மட்டுமே இல்லாம இந்த படத்தில் இடம்பெற்ற நிறைய வசனங்கள் ரொம்பவே ட்ரெண்டிங்ல இருந்துச்சு. அந்த டைம்ல நிறைய பேருக்கு பிடிச்சமான சில வசனங்களை கூட இந்த படத்துல இருந்திருக்கு. இப்போ சத்யஜித் அவர்கள் பாரதி ராஜா அவர்களுடைய மறைவையொட்டி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. ஸோ அதுல நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அது மட்டுமே இல்லாம பாரதி ராஜா ஐயா அவர்கள் சத்யஜித் அவர்களை பார்த்த உடனேயே இவனை எங்க இருந்து பிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. ஸோ அதை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அது மட்டுமே இல்லாம அந்த படத்தோட ஷூட்டிங் டைம்ல நடந்த ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இதை பத்தியும் அதுக்கப்புறமா 16 வயது நிலை திரைப்படத்தை பத்தியும் தான் நம்ம இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம். 16 வயது நிலை திரைப்படம் மூலமா தான் பாரதி ராஜா அவர்கள் இயக்குனரா அறிமுகமானாரு. முதல் படமே வெற்றி படமா அமைஞ்சிருந்தது. சோ இந்த படத்துல ரஜினிகாந்த், கமல்ஹாசன் சார் 2 பேருமே இணைந்து நடிச்சிருந்தாங்க. இதுல 16 வயது பருவமங்கை கதாபாத்திரத்துல, மயிலு கதாபாத்திரத்துல ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. சப்பானி கதாபாத்திரத்துல கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. பரட்ட கதாபாத்திரத்துல ரஜினி அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இதுல வெட்னரி டாக்டரா சத்யஜித் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. இப்போ இந்த சத்யஜித் அவர்களுக்கான அந்த கேரக்டர் இருக்கு இல்லையா, வெட்னரி டாக்டர், அந்த கேரக்டருக்கு ஒருத்தரை சூஸ் பண்றதுக்கு ஆடிஷன் நடத்தியிருக்காங்க. அந்த சமயத்துல நிறைய பேர் ஆடிஷன் எடுத்திருக்காங்க. நான் யாருமே பாரதி ராஜா அவர்களுக்கு ஒத்து வர மாதிரி தெரியல. நிறைய பேர் எடுத்துட்டாங்க. எப்படியாச்சும் இந்த ஒரு கேரக்டருக்கு ஒருத்தர் வேணும், அதுவும் பாக்குறதுக்கு பட்டணத்துல இருந்து வந்த பையன் மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு வச்சிருக்காங்க. சோ அந்த நேரத்துல எதிர்பாராத விதமா சத்யஜித் அவர்கள் இந்த படத்துல இணைஞ்சிருக்காரு. சோ அது எப்படின்னா 16 வயது நிலை சத்யஜித் சென்னை பிலிம் டெக்னாலஜி படிச்சு முடிச்சுட்டு கோல்டு மெடல் வாங்கியிருக்காரு. சோ இந்த விஷயம் பேப்பர்ல ரிலீஸ் ஆயிடுச்சு. இதை பார்த்துட்டு தான் அம்மன் கிரியேஷன் ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணியிருக்காங்க இவங்களுக்கு. சோ கால் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபர் லட்சுமிகாந்தன் அவர்கள் தான் சத்யஜித் அவர்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்காங்க ஸ்டுடியோவுக்கு. அதுக்கப்புறமா ஆடிஷனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த வெட்னரி டாக்டர் கேரக்டர் தான் கூட்டிட்டு போயிருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடியே பல பேரை டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டாங்க. பட் எதுவுமே செட் ஆகாம இருந்திருக்கு. இவர் கொஞ்சம் டிப் டாப்பா பெல்ஸ் பேண்ட் எல்லாம் போட்டுட்டு போயிருக்காரு. இவரை பார்த்த உடனேயே பாரதி ராஜா அவர்கள் ஷாக் ஆயிட்டாராம். அவரை முன்னாடியே சொல்றாராம், எங்கேயா பிடிச்சிங்க இவனை மாதிரி ஒருத்தனை தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி ரொம்பவே உற்சாகத்தோட சொல்லியிருக்காரு. அடுத்த நாளே ஷூட்டிங்கும் கூட்டிட்டு போயிட்டாங்களாம். இதுல சத்யஜித் அவர்களுக்கு நடிப்பே வராதான், எப்படி நடிக்கணும்னு கூட தெரியாதான், ரொம்பவே பயந்து போயிருந்தாங்களாம். ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் இவருக்கு ஞாபகத்துல இருந்துச்சா, பாரதி ராஜா ஐயா அவர்கள் கல்லையுமே நடிக்க வைப்பாரு, சோ அதனால கண்டிப்பா நம்மளையுமே நடிக்க வச்சிருவாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சா. சோ அதே மாதிரி படத்துல நடிச்சிருக்காரு. எதிர்பார்த்ததை விட இந்த படம் அவருக்கு பேர் வாங்கி கொடுத்திருந்துச்சு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இவரோட உண்மையான பேர் சபீர். ஆனா இந்த படத்துக்காக தான் சத்யஜித் அப்படின்னு பாரதி ராஜா அவர்கள் மாத்தி வச்சிருக்காரு. இவரை மட்டுமே இல்ல, நிறைய பேர் அறிமுகப்படுத்தியிருக்காரு. இவர் சொன்ன மாதிரிதான் நடிப்பை தெரியாத ஒருத்தவங்களை உள்ள கொண்டு அவங்களுக்கு வாழ்க்கையில நிறைய பேருக்கு ஒளியேற்றி வச்சிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். அதுல ராதிகா அவர்கள், அதுக்கப்புறம் ரேவதி அவர்கள், ராதா அவர்கள், இப்படின்னு நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு படம் மூலமா வெற்றிகளை கொடுத்து அடுத்தடுத்து அவங்களுக்கு வெற்றி படங்கள் அமைஞ்சு இன்னைக்கு ஒரு முன்னணி நடிகையா வலம் வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. சோ அவங்களுக்குன்னு ஒரு தனி வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுல மிகப்பெரிய பங்கு பாரதி ராஜா ஐயா அவர்களுக்கு இருக்கதான் செய்யுது. சோ இந்த ஒரு விஷயத்த சத்யஜித் அவர்கள் பகிர்ந்திருக்காரு. இதுல இன்னொன்னு சொல்லியிருக்காரு, இந்த படம் முடிஞ்சு கிட்டத்தட்ட 50 வருடங்கள் ஆயிடுச்சு. இன்னைக்குமே எனக்கு ஒரு அடையாளமா இருக்கிறது என்னன்னா இந்த 16 வயது நிலை திரைப்படம் தான் அப்படின்னு சத்யஜித் அவர்கள் பேசியிருக்காங்க. 16 வயது நிலை திரைப்படத்தோட கதையை பாத்தீங்க அப்படின்னா, மயிலு கதாபாத்திரத்துல ஸ்ரீதேவி அவர்கள் நடிச்சிருந்தாங்க. அவங்க ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல காத்துட்டு இருக்காங்க. அவங்க யாரோ ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்காங்க. சோ இவங்க காத்துட்டு இருக்க நேரத்துல தான் பிளாஷ்பேக் போகுது. அப்போதான் அங்க என்ன நடந்துச்சு, எதுக்காக இவங்க காத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். இதுல சப்பானி கதாபாத்திரத்துல கமல்ஹாசன் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவர் ஸ்ரீதேவி அவர்களுடைய அம்மா தான் பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க எல்லா வேலைகளையும் செஞ்சு கொடுக்கறது அப்படிங்கிற வேலைக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. அவங்க தான் வீட்டுல சாப்பாடு போட்டுலாம் பார்த்துப்பாங்க. இதுல சப்பானி கதாபாத்திரத்தை ஸ்ரீதேவியோட அம்மா மருமகன் அப்படின்னு கூப்பிடுறதுனால மயிலு மேல சப்பானிக்கு ஆசை இருக்கும். ஆனா மயிலு கொஞ்சம் அழகா இருக்கிறதுனால சப்பானி கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்கள பார்த்தாலே கொஞ்சம் அருவருப்பா நினைப்பாங்க. அதே நேரத்துல ஸ்ரீதேவி அழகா இருக்கிறதுனால எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பட்டணத்துல இருந்தா மாப்பிள்ளை வருவான்,
கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு பேண்ட் சட்டை போட்டுட்டு தான் மயிலுக்கு வந்து மாப்பிள்ளை கிடைப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. இவங்க ஏற்கனவே படிச்சுட்டு 10th முடிச்சுட்டு ஆசிரியர் ஆகணும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோட தான் இருப்பாங்க. ஸோ இந்த நேரத்தில் இப்படி சொல்றப்போ இவங்களுக்குமே ஒரு ட்ரீம் இருக்கும். நம்ம வந்து அழகா இருக்கும், அதனால வந்து நமக்கு வந்து ஒரு அழகான மாப்பிள்ளை கிடைப்பான் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல தான் வெட்டினரி டாக்டர் வந்து பட்டணத்துல இருந்து வருவாரு. அவர் தான் சத்யஜித். இவங்களை பார்த்ததுமே வந்து மயிலுக்குமே ஆசை வந்துடும். ஆனா சத்யஜித் வந்து இவங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்பாரு. ஏன்னா வெட்டினரி டாக்டர் வந்து ஸ்ரீதேவியை பயன்படுத்திக்க பார்ப்பாங்க. பட் அந்த இதுல வந்து ஸ்ரீதேவி வந்து கரெக்டா இருப்பாங்க. எந்த இடத்துலயுமே ஏமாந்து போகாம அவங்க வந்து அந்த விஷயத்துல ஒழுக்கமாவே இருப்பாங்க. ஒரு டைம்ல வெட்டினரி டாக்டர் வந்து ஊருக்கு போயிட்டு வரும்போது அவரோட மனைவியை கூட்டிட்டு வந்துருவாங்க. சோ அந்த நேரத்துல தான் இந்த டைலாக் சொல்லுவாரு. நான் லைக் பண்ணது ஒண்ணு இல்ல, உன்னோட 16 வயசு அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிடுவாரு. சோ இதனால ஏமாந்துட்டோம் அப்படிங்கறத ஸ்ரீதேவியுமே புரிஞ்சுப்பாங்க. உடனே அந்த சமயத்துல வந்து இந்த விஷயம் காட்டு தீ மாதிரி பரவிடும். என்னன்னா மயிலுக்கும் அந்த வெட்டினரி டாக்டருக்கும் தகாத உறவு இருக்கு. சோ இவங்க வந்து கர்ப்பமாயி இருக்காங்க அப்படின்ற மாதிரி வதந்தி வந்து ஊரு ஃபுல்லா பரவிடும். அதனால ஸ்ரீதேவி அவர்களுடைய தாயார் வந்து இறந்து போயிடுவாங்க. அப்போ மயிலுக்குமே வந்து உடம்பு சரியில்லாம போயிடும். இதனால வைத்தியரை கூட்டிட்டு வந்து சப்பானி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்பாங்க. ஸோ அந்த நேரத்துல நல்லா பார்த்துக்கிட்டதுனால மயிலுக்குமே சப்பானி மேல ஒரு ஈர்ப்பு வந்துடும், ஒரு காதல் வர ஆரம்பிக்கும். இங்க பரட்ட கதாபாத்திரத்துல ரஜினிகாந்த் அவர்கள் நடிச்சிருப்பாங்க. அவர் வந்து ஒரு ரவுடி கதாபாத்திரம் மாதிரி தான். இப்போ மயில் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, இதுக்கப்புறம் உன்னை யாரு சப்பானின்னு கூப்பிட்டாலும் வந்து திரும்பக்கூடாது, போகக்கூடாது, திருப்பி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதே மாதிரிதான் பரட்ட அவர்கள் கூப்பிடும்போது ஒரு டைம் வந்து அடிச்சுட்டு வந்துருவாங்க. ஸோ அந்த நேரத்துல நடந்த ஒரு கலகலப்புல பரட்டை வந்து திருப்பி அடிக்க போகும்போது மயில வந்து காரி துப்பிடுவாங்க பரட்டை மேல. ஸோ இதனால வந்து அவர் கொஞ்சம் வன்மத்தை வச்சுக்கிட்டே இருப்பாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறமா மயிலு வந்து சப்பானியை கல்யாணம் பண்றதுக்கு முடிவு பண்ணிடுவாங்க. சப்பானி வந்துட்டு அந்த பட்டணத்துக்கு போய் எல்லா விஷயத்தையும் வாங்க போவாங்க. அந்த திருமணத்துக்கு தேவையான பொருட்களை வாங்குறதுக்கு போவாங்க. அப்போ எல்லாருக்கிட்டையுமே சொல்லிட்டு போவாங்க, எனக்கும் மயிலுக்கும் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு போவாங்க. இது பரட்டைக்குமே தெரிஞ்சிடும். உடனே பரட்டை வந்து என்ன பண்ணனா, பழி வாங்கணும் அப்படின்னு மயிலுக்கிட்ட தகாத முறையில் நடந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அந்த சமயத்துல சப்பானியுமே அங்க வந்துட்டு பரட்டையை போட்டு அடிப்பாங்க. ஆனா அவரால் காப்பாற்ற முடியாது. ஒரு கட்டத்துல வேற வழியே இல்லாம கல்ல தூக்கி போட்டு பரட்டைய சப்பானி வந்து கொன்றுவாரு. இதனால போலீஸ் வந்து கைது பண்ணி கூட்டிட்டு போயிருவாங்க. சோ கடைசியா எப்போ ரிலீஸ் ஆகி வருவாங்க அப்படிங்கறத காத்துட்டு மயில் வந்து எதிர்பார்த்து இருப்பாங்க. சோ அதனாலதான் இவங்க வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி பிளாஷ்பேக்ல வந்து இந்த கதைக்களம் வந்து அமைஞ்சிருக்கும். இதுல குறிப்பா இந்த படத்தையும் தாண்டி எல்லா பாடல்களுமே ஹிட் கொடுத்துச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் இசைஞானி இளையராஜாவும் கூட. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து இவர் தான் இசையமைச்சிருந்தாரு. இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே ஹிட் அடிச்சிருந்தது. சோ அதுக்கு முன்னாடிலாம் பாத்தீங்க அப்படின்னா சர்க்கஸ் கூடாரங்கள், திருவிழாக்கள் இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல ஹிந்தி பாடல்கள் தான் அதிகமா போடுவாங்க. சோ அந்த படம் 16 வயது நிலை திரைப்படம் வெளியாகி பாட்டு எல்லாமே ஹிட் ஆனதுக்கு அப்புறமா இந்த பாடல் தான் ரிப்பீட்டடா எல்லா இடத்துலயும் போட ஆரம்பிச்சாங்க. சோ அதுக்கப்புறமா என்னன்னா எல்லாருமே அந்த டைம்ல வந்து வானொலிகள்ல தான் கேட்பாங்க. மோஸ்ட்லி எல்லார் வீட்லயும் டிவி இருக்காது, ரேடியோக்குள்ளும் இருக்காது. ஒரு சில வீடுகள்ல தான் இருக்கும். ஆனா அந்த வானொலிகள்ல வந்து சில வசனங்கள் இருக்கும் இல்லையா, குறிப்பிட்ட அந்த சில வசனங்களை வந்து அதை ஒளிபரப்பி இருக்காங்க. ஸோ அதை வந்து எல்லாருமே விரும்பி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட பாடல்கள் எப்போ போடுவாங்க அப்படின்னு கூட எதிர்பார்த்து காத்திருந்த நாட்களுமே இருந்திருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து அந்த செந்தூர பூவே, அந்த மயிலு கதாபாத்திரத்துக்கு ஸ்ரீதேவி அவர்களுக்கு செந்தூர பூவே அப்படின்ற சாங் வந்து பிளே ஆகும். அது வந்து அவ்வளோ அழகா அதுல வந்து வர்ணிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ரீதேவி அவர்களை அவ்வளோ அழகா அந்த பாட்டுல வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இது மட்டுமே இல்லாம ஆட்டுக்குட்டி முட்டையிட்டு கோழி குஞ்சு வந்ததுன்னு கமலஹாசன் அவர்களுக்கான அந்த சாங், அதுக்கப்புறமா செவ்வந்தி பூ பறித்த சின்னக்கா அப்படின்ற சாங்கு, அதுக்கப்புறமா மஞ்ச குளித்து, இந்த மாதிரியான சாங் எல்லாமே ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இந்த படத்துல இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே ஹிட் காட்சி. அதுக்கு பாரதி ராஜா ஒரு காரணம், இன்னொன்று வந்து இளையராஜா அவர்களுமே காரணம். இப்படி படம் மட்டுமே இல்லாம இந்த பாடல்களுமே ஹிட் அடிச்சு கொடுத்ததுனால இந்த படம் வந்து பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. சோ இந்த படத்துல பாடல்கள் மட்டுமே இல்லாம வசனங்கள், நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த மயிலுக்கு பார்த்து வெட்டினரி டாக்டர் சொல்றது, நான் லைக் பண்ணது ஒண்ணு இல்ல, உன்னோட 16 வயசு அப்படின்ற அந்த சொல்லக்கூடிய அந்த டைலாக் மட்டுமே இல்லாம இதுக்கப்புறமா பரட்ட பேசக்கூடிய டைலாக்கா இருக்கட்டும், அதுக்கப்புறமா இவர் கமலஹாசன் பேசக்கூடிய டைலாக்கா இருக்கட்டும், இது எல்லாமே ட்ரெண்டிங்ல வந்துச்சு. அதுலயும் குறிப்பா சந்தைக்கு போகணும், ஆத்தா வையும், காசு கொடு, இந்த டைலாக்கு இது எப்படி இருக்கு, பத்த வச்சுட்டியே பரட்ட. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா தொட்டவன் விட்டுட்டு போயிட்டான், பெத்தவனும் விட்டுட்டு போயிட்டா, பிறக்க போற குழந்தைக்கு அப்பா யாருன்னு சொல்லணுமே அந்த டைலாக்கு, அடிச்சா ஏன்னு கேட்காத அனாத பைய உனக்கு இவ்வளவு திமிரா அப்படின்ற டைலாக். அதுக்கு மட்டும் இல்லாம ஆத்தா ஆடு வளர்த்தா, கோழி வளர்த்தா, நாய் மட்டும் வளர்க்கல, ஆனா இந்த சப்பானியத்தான் வளர்த்தா மயிலு அப்படின்ற டைலாக். அது ரத்தமில்ல மயிலு, ஆத்தா போட்ட சோறு அப்படின்ற வசனங்கள் எல்லாமே ரொம்பவே ஒரு எல்லாருக்குமே ஒரு பிடிச்சமான டைலாக்ஸா இருந்துச்சு. இப்பெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா
சமூக வலைதளங்கள் அதிகமா இருக்கு. நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணி போடுறாங்க. அந்த சமயத்துலலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விதமான ஆப்ஷன்ஸுமே கிடையாது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி டயலாக்ஸ்லாம் அப்போ எல்லாருக்கும் புடிச்சமான விஷயமா இருந்துச்சு. குறிப்பா அந்த காலத்து இளசுகளுக்கெல்லாம் இந்த டயலாக் வந்து ரொம்பவே புடிச்சமானதா இருந்துச்சு. இப்போலாம் புதுப்படம் ரிலீஸ் ஆனாலும் சரி, ஒரு சில சீன்ஸ்லாம் எடுத்து வந்து ரீக்ரியேட் பண்ணி, அத வீடியோவா எடுத்து எடிட் பண்ணி ரீல்ஸ் போடுறாங்க. அதுக்கப்புறமா வந்து போஸ்ட் போடுறாங்க. ஆனா அந்த டைம்ல வந்து அந்த மாதிரி வசதிகள் இல்ல. பட் ஒருவேளை இருந்துச்சுன்னா, இப்ப இருக்கிறத விட அந்த டைம்ல வந்து கண்டிப்பா இன்னுமே ட்ரெண்டிங்ல வந்திருக்கும். குறிப்பா இப்ப கூட சொல்லணும்னா, 16 வயது நிலை திரைப்படம் நிறைய பேருக்கு ஒரு புடிச்சமான படமா தான் இருக்குது. இந்த 16 வயது நிலை படத்த வரக்கூடிய மயிலு, அப்புறம் வந்து இந்த வெட்னரி டாக்டர் அந்த கதாபாத்திரத்த வச்சு விவேக் சார் வந்து ஒரு படத்துல நடிச்சிருப்பார். வெட்னரி டாக்டரா வந்து அவரோட ரசிகன் வந்து நடிச்சிருப்பாங்க. அவருக்கு அந்த மயிலு கதாபாத்திரத்துல வந்து இவங்க விவேக் சார் வந்து நடிச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரீமேக் பண்ணி அதை ஃபன்னா பண்ணியிருப்பாங்க. அதுவுமே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ இது பார்த்துட்டு தான் ஒருவேளை ஓகே இந்த படம் வந்து ஒரிஜினலா ஒரு படம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தவங்களும் இருக்க தான் செய்றாங்க. ஸோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 16 வயது நிலை திரைப்படம் பிடிக்குமா அப்படிங்கிறதையும், இந்த படத்துல உங்களுக்கு எந்த பாடல் பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பாரதிராஜா ஐயா அவர்கள் இயக்கிய திரைப்படங்கள்ல உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச திரைப்படம் இது அப்படிங்கிறதையும் மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. ஏன்னா அவர் வந்து நிறைய ஹீரோக்கள் மட்டுமே இல்லாம ஹீரோயின்களையும் அறிமுகப்படுத்தி இருக்காரு. ஸோ அந்த வகையில உங்களுக்கு பிடிச்சவங்க யார் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க.